காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். என்னாச்சுமா 2 நாளா ஃபோனே அட்டன் பண்ணல? சும்மாதான் சக்தி, நமக்குள்ள இனி செட் ஆகாது, நம்ம இனி பிரிஞ்சிடலாம். என்னாச்சுமா, வீட்டில் எதுவும் தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் ஆகலை சக்தி, இதுக்கு மேலே இதை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாமே. என்ன சொல்ற கையல், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இல்லை சக்தி, எனக்கு ஒன்றும் பிடிக்கல. எனக்குன்னு கணவனை வர்றவங்க இப்படி தான் இருக்கணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். சரி, என்ன அப்படி மேடம் யோசிச்சு வச்சிருக்கீங்களா? நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க? அப்படியாம்மா, சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கியா? அப்போ வா ஹாஸ்பிட்டல் போகலாம். காமெடி பண்ணுற நேரம் இது இல்லை சக்தி. அப்போ எந்த டைம் காமெடி பண்ணணும்னு சொல்லு, அப்போ பண்ணுறேன். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? நான் தான் சொல்கிறேன்ல, உன்னை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு. லவ் பண்ணுறவரை ஓகே, ஆனால் கல்யாணம் பண்ணி வாழ்கிறதுக்கெலாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. எனக்குன்னு வர்றவங்க நல்லா கலராக அழகாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீ விவசாயம் தான் பண்ணுறேன்னு உங்கள் வீட்டுக்கு வரையில உங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு வர்றவங்க ஒரு ஐடி ஜாப், பேங்க்லேயோ கவர்மெண்ட் ஜாப்லேயோ இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் எங்கள் வீட்டில் நல்ல வசதியான பையனா, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற பையனா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையல் என்னாச்சுமா, ஏன் இப்படிலாம் பேசுற? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. சும்மா சும்மா கையல்னு சொல்லாத. குட் பை, நான் கிளம்புறேன். இனி நான் உன் முகத்தையே பார்க்கக்கூடாது. என்னாச்சு இவளுக்கு? நம்மகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கையில கூட நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன் வேலையே இல்லைன்னு சொல்லுவா. சரிம்மா வா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கன்னு நினைக்கேன். வந்த எனக்கு போகவும் தெரியும். நான் ஒன்றும் குழப்பத்தில் இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கேன். நீங்கள் முதலே சொல்லியிருக்கணும் நான் விவசாயம் தான் பண்ணுறேன்னு. அப்போவே சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக பிரிஞ்சிருப்பேன். சரி, நான் கிளம்புறேன். என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறா? சம்திங் ராங், ஏதோ நடந்திருக்கு, எதையோ மறைக்கிறா. அதை தான் நானும் சொல்கிறேன். நான் சொல்கிறத முதல்ல கேளு. கல்யாணம் பண்ணால் அடுத்து உனக்கு தான் கஷ்டம். என்னத்தை யார்கிட்ட உளறிக்கிட்டு இருக்கு இந்த லூசு? நீ ஒரு நாள் கூத்த பார்க்க, நான் பின்னாடி நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு என் அனுபவத்தில் சொல்கிறேன். தயவு செய்து கல்யாணம் பண்ணாத. அப்படி என்ன கஷ்டத்தை கண்டுட்டாங்களாக்கும் மேடம்? காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும். நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் தான் தூங்கவே முடியும். ஓ நல்லதுக்கு தானே சொல்கிறேன், கேளேன். வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து ஆஃபீஸ்லேயும் போய் எல்லா வேலையும் பார்க்கணும். தயவு செய்து கல்யாணமே பண்ணிடாத. அம்மா வீட்டில் இருக்கிற வரையும் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏண்டி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உன் இஷ்டத்துக்கு போய் பேசிக்கிட்டு இருக்க. இரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஏண்டி, வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறது நான், அப்புறம் எவகிட்ட போய் இப்படி ஏக்கர் கணக்காக போய் புளிவிக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணுறது கஷ்டமா? எவகிட்டயா? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறேன்னு யார் சொன்னது? நான் என் தம்பிக்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் கல்யாணம் பண்ணாடா, கல்யாணம் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, மசம் நிற்காம போகிறோம், போய் தோசையை சுட்டி எடுத்துகிட்டு வரோம்.